இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு டே காலையில 6 மணி போல தான் ஸ்டார்ட் ஆச்சு. நேத்தே கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். காலையில 6 டூ 7 சுக்கிரஹோரையில பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா எழுந்ததே லேட்டு. அதனால மதியம் 1 டூ 2 சுக்கிரஹோரையில தான் பூஜை பண்ணியிருந்தேன். சிவபெருமானுக்குரிய 8 விரதங்கள்ல மிக முக்கியமான விரதம் அப்டின்னா, அது உமாமகேஸ்வர விரதம் தான். பொதுவா நாம ஒரு சுவாமிக்கு மட்டும் தான் விரதம் இருப்போம். ஆனா இந்த விரதம் 2 சுவாமிக்கு இருக்கணும். சிவனுக்கும், பார்வதிக்கும் சேர்த்து இந்த விரதம் இருக்கணும். எதுக்காக இந்த விரதம் இருக்கோம்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகுமா? அது மட்டும் இல்லாம பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவாங்களாம். ஏன்னா பெருமாளே மகாலட்சுமி தாயார பிரிஞ்சிருக்கும் போது இந்த உமா மகேஸ்வர விரதத்தை கடைபிடிச்சு தான் மீண்டும் மகாலட்சுமி தாயாருடன் சேர்ந்து இருந்திருக்காரு. பெருமாளே இந்த விரதத்தை கடைபிடிச்சிருக்காருன்னா அப்போ இந்த விரதம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. இந்த உமா மகேஸ்வர விரதம் நம்ம எப்போ இருக்கணும்னா கார்த்திகை மாசத்துல வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கலாம். இந்த உமா மகேஸ்வர விரதத்தோட முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சிவசக்தின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.